ஹலோ கைஸ், நான் உங்கள் ஜெண்டு. இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் பார்க்க போகிறோன்னா, ஒரு வித்தியாசமான கேம் தான் பார்க்க போகிறோம். அப்படின்றது என்ன கேம்னா PKXD. ஃபஸ்ட்டு வந்திங்கன்னா அக்ரின்னு கொடுத்துருங்க. இது பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இந்த கேமை ப்ரோ பிளேயர் ஆகிறது அப்படின்னு தான் சொல்ல போகிறேன். இப்போ உங்களோட அவுட்ஃபிட் எடிட் பண்ணிக்கோங்க. நான் இந்த மூஞ்சி எடுத்துக்கிறேன். கலர் இல்லை, இது வேணாம், ரொம்ப லைட்டாக இருக்குது. இந்த கேம் நான் ஆல்ரெடி விளையாடிருக்கேன், தெரியும். ஏய் இரு என்ன ஆனால் ஃபஸ்ட்டுலாம் நான் ஃபஸ்ட்டு இந்த கேம் 2020 விளையாட ஆரம்பிச்சிட்டேன். அப்போல்லாம் இவ்வளோ ஷர்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு 3 ஷர்ட்டு தான் கொடுப்பானுங்க. இப்போ பார்த்தா எல்லா ஷர்ட்டுமே இருக்குது. அதான் எனக்கு புரியல, எப்படி என்கிட்ட வேறு ஒரு அக்கௌண்ட் இருக்குது, அது நான் ப்ரோ பிளேயர் தான். ஆனால் இது புது அக்கௌண்ட் ஆச்சு, இதில் எப்படா இதெல்லாம் வந்துச்சு? இது எல்லாமே காசு, எல்லாமே 2000 1000 வரும். ஓகே, ஆனால் எல்லாம் ஃப்ரீயாகவே கொடுத்துருக்காங்க. எப்படின்னு தான் எனக்கு புரியல, ஏன்னா கொஞ்ச நாளாக நான் இந்த கேமே வரல. இந்த ஷூலாம் இப்போ நான் போடுறேன்ல, இந்த ஷூலாம் பார்த்திங்கன்னா ஒரு 50,000 அந்த மாதிரி வரும், அவ்வளோ காசு. இப்போ பேர் என்ன வைக்கலான்னா ஜெண்டு கைன்னு வச்சிடுறேன். ஓகே, ஜெண்டு கைன்னு வச்சாச்சு. இப்போ பிளேயர்ஸ் கெஸ்ட்டே கொடுங்க. ரெஜிஸ்டர் பண்ணுறது அடுத்த வீடியோவில் சொல்கிறேன்னா அதுவும் முக்கியமானது தான். ஓகே, என்னடா இது வீடு வித்தியாசமாக இருக்குது. வாவ், என்னடா வீடு இது புதுசாக இருக்கு. நான் இதுக்கு முன்னாடி இந்த வீடை பார்த்ததே இல்லையே. சரி, எதுவும் மாடலாக இருக்குது ஆக்சுவலாக. ஓகே, அதுவும் இந்த வீடு ஃப்ரீ தான், நான் வாங்கவே இல்லை. அவங்களே ஃப்ரீயாக எப்போயுமே ஃப்ரீயாக கொடுப்பாங்க ஒரு வீடு. அந்த மாதிரி எல்லாருக்கும் இப்போ ஒரே வீடு தான். இதுக்கு முன்னாடிலாம் ஒரு வீடு பொட்டி மாதிரி இருக்கும். அந்த வீடு எங்கே போச்சு தான், பொட்டிலாம் வச்சுருக்காங்களே. இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பொட்டி மாதிரி இருக்கும். அந்த வீடை என்ன பண்ணான்னு தெரில. ஆனால் இப்போ என்ன இவ்வளோ பெரிய, அதாவது முன்னாடி இருந்த வீடோட சின்னதாக்கிட்டே தான் வராங்க. ஆனால் ஃபஸ்ட்டு கொடுத்த வீடு பெருசு, அதுக்கப்புறம் ஒரு பொட்டி மாதிரி ஒரு வீடு கொடுத்துருப்பானுங்க, குட்டியோண்டு. வெளில பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கும், உள்ளே போய் பார்த்தா ஓரளவு பெருசாக தான் இருக்கும். அந்த வீடு எவ்வளோ இருக்குன்னா இந்த வீடோட கதவு அளவு தான் இருக்கும் அந்த வீடு. ஃபஸ்ட்டு 2020 அப்போல்லாம் இந்த வீடு தான் இந்த உருண்டை மாதிரி இருக்கும். இந்த வீடு ஆக்சுவலாக ஒரு நல்ல வீடு தான், ஏன்னா 3 ரூமும் 4 ரூமும் இருக்கும். அதுக்கப்புறம் தான் பொட்டி வீடு வந்துச்சு. பொட்டி வீடு இப்போ யாரோ ரிமூவ் பண்ணி விட்டாங்க, ஏன்னு தெரில. இப்போ பார்த்திங்கன்னா பொட்டி வீடு இந்த வீட்டோட குட்டியாக தான் இருக்கும். இப்போ உள்ளே போய் காமிச்சால அந்த வீடு அளவே தான் இருக்கும். ஆமாம், அந்த வீடு அளவு தான் இருக்கும், அந்தளவு பெருசாலாம் இருக்காது. வேஸ்ட்டு தான் அந்த வீடு. அந்த வீடு என்ன ரிமூவ் பண்ணிட்டாங்களா? ஆமாம், அந்த வீடு ரிமூவ் பண்ணிட்டாங்க. இந்த உருண்டையாக இருக்க வீடு ஃபஸ்ட்டெல்லாம் ஃப்ரீயாக கொடுத்துருவாங்க. அப்போல்லாம் இந்த மாதிரி வீடே கிடையாது. இப்போ இருக்கல இந்த மாதிரி வீடே கிடையாது, அந்த பொட்டி வீடும் கிடையாது. அதுக்கப்புறம் தான் பொட்டி வீடு வந்துச்சு. அப்போ நான் காண்டாயிட்டு, என்னடா இத்தனோண்டு வீடு இருக்குது அப்படின்னு பார்த்து அப்படியே விட்டேன், வேறு வழி இல்லை. இப்போ பார்த்திங்கன்னா இதில் ஃப்ரீ சேட்லாம் இல்லை, ஒன்லி இது குவிக் சேட் மட்டும் தான். அதனால் அந்தளவு எதுவும் பேசலாம் முடியாது. ஓகே, இப்போ பார்ப்போம். இந்த இடம் தான் இருக்கலே விஷமான இடம். இதெல்லாம் போகணுன்னா அவ்வளோதான், எதாவது வாங்கிடுவோம். அப்படி ரொம்ப விஷமான இடம்டா இது. 2 ஃப்ரீயாக கொடுத்து வச்சுருப்பாங்க, அதெல்லாம் தேவையில்லை. ஓகே, இப்போ என்னடா இது. ஓகே, அப்புறமா பார்த்துப்போம். ஃபஸ்ட்டுலாம் இவ்வளோ டைமண்ட்ஸு இவ்வளோ காசுலாம் கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டுலாம் டீசெண்டாக 20 டைமண்டு, இப்போ பார்த்திங்கன்னா 100 டைமண்டு. காசு காயின்ஸ் 6000 காயின்ஸ் தான் தருவாங்க. இப்போ 94,000 தராங்க. அதை வச்சு ஒரு நல்ல வீடே வாங்கலாம். பார்த்திங்கன்னா இந்த வீடு செக்ஷன்லையும் நிறையா வீடு இருக்குது. ஆனால் முக்கால்வாசி காசு தான் எல்லாம், அது ரியல் மணி தான். இந்த வீடு பார்த்திங்கன்னா இந்த அக்சசரிஸ்லாம் ஆனால் நல்ல அதிக காசு வரும். இது எப்போ தான் இந்த மாதிரி பண்ணி கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னு தெரில. ஓ, இது வேறையா, உள்ளே வந்தோடனே காசு தருவாங்க. இங்கே பார்த்திங்கன்னா டெக்கரேட் பண்ணிக்கலாம். அந்த லெஃப்ட் சைடில் ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுத்திங்கன்னா இங்கேயும் நிறைய பொருள் இருக்கும். எல்லாம் 1000 2000 தான் இருக்கும். ஆனால் இவ்வளோ லக்ஸரியான ஐட்டம்லாம் எப்படா வந்துச்சு, அதான் எனக்கு நம்ப முடியல. இங்கே நம்ம வீடை நம்ம அப்புறமா டெக்கரேட் பண்ணுவோம். இதுவே கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. டிவிலாம் என்ன, டிவி ஓட மாட்டேங்குது, சரி அதை விடுங்க. ஸ்ட்ரீக், இதுவும் ஒரு நல்ல இதான். நீங்கள் தினமும் ஸ்ட்ரீக்கு பண்ணிட்டே போனீங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஸ்ட்ரீக்கே வந்துடும். அதாவது நல்ல ரிவார்ட்ஸ்லாம் தருவாங்க. இது என்னடா புது ஐலாண்டாக இருக்குது, நானே பார்த்ததில்லை. இது பார்த்தீங்கன்னா வெஹிக்கிள்ஸ்லாம் ஓட்டலாம். ஆனால் இப்போதைக்கு நம்மகிட்ட காசு இல்லை, அதெல்லாம் நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்ப்போம். வெஹிக்கிள்ஸு
அதுக்கப்புறம் ரெஜிஸ்டர் அதெல்லாம் அடுத்த பாட்டில் பார்க்கலாம். ஓகே, இது என்னதுரா? சும்மா சோஃபா. இது பார்த்திங்கன்னா பெட்டெலாம் வளர்க்கலாம். அது பார்த்திங்கன்னா பெட்டு தூங்குறது, குளிக்கிறது, சாப்பிட்றது, தண்ணி குடிக்கிறது, இதெல்லாம் பெட்டுக்கு நம்ம வாங்கி போடணும். அப்படிலாம் இந்த மாதிரி மொத்தமாக கூட எப்போயாவது ஆஃபர் போடுவானுங்க, அதை வாங்கிக்கலாம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ணலாம்? ஓகே, வாங்க போவோம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ இங்கே பார்த்திங்கன்னா இது வேறு இப்போ புதுசாக ஒரு ஃபீச்சர் கொண்டு வந்திருக்காங்க. என்னென்னா, நீங்கள் உங்களோட வீட்டை நல்லா டெக்கரேட் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி போட்டு வச்சுருவாங்களாம். இதுதான் அந்த ஃபீச்சர். ரொம்ப சூப்பரான ஃபீச்சர் தான் நினைக்கிறேன். இப்போ நம்ம அவங்க வீட்டு உள்ளே போய் பார்த்துக்கலாம் எந்த மாதிரிலாம் இருக்குன்னு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கேமில் வந்து கிரியேட்டர்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து PKXD கிரியேட்டர்ஸ்னு. அதில் இப்போ நம்ம ஜாயின் பண்ணால் நம்மளுக்கு யூடியூப்பில் 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் வேணும். அதுக்கப்புறம் ஒரு யூடியூப் வீடியோ லிங்க்கை கேட்பானுங்க. அதை வந்து நம்ம போட்டோன்னா நம்மளுக்கு வந்து டைமண்ட்ஸ்லாம் ஃப்ரீயாக 500 டைமண்ட்ஸ் மாதம் போட்டு விடுவானுங்க. 500 டைமண்டு, ஒரு 5 லட்சம் காசு. அதை வச்சு அதுக்கப்புறம் மற்ற பொருளே அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம ரியல் மணி போட்டு வாங்குகிற பொருள்லாம் அவனுங்களே நம்மகிட்ட கொடுத்துருவானுங்க. அதனால நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, நம்ம அதை வச்சு ஏதாவது நம்மளுக்கு வேண்டியதை வாங்கிக்கலாம். ஸோ பேசிக்காக நம்மகிட்ட எல்லாமே அதுக்கப்புறம் அவங்க வந்து எப்படி காசு தருவாங்கன்னா, நம்ம மாதம் ஒரு வீடியோவாவது போடணும். அதுக்கப்புறம் வீடியோ போடாமல் அந்த ஐட்டம்ஸை நம்ம வந்து அட்வர்டைஸ் பண்ணி போடணும். அதாவது ஒரு பொருளையும் வாங்கி போடணும். அப்போ தான் நம்ம வந்து கிரியேட்டர், அதுவாக இந்த கேமை நம்ம வந்து பப்ளிஷ் பண்ணணும். அதனால தான் அது ஆகணும்னு எனக்கு ஆசை. ஆனால் இப்போ வரைக்கும் ஆக முடியல. ஓகே, இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 150 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணால் 5 சப்ஸ்கிரைபர் தான் இருக்குது. இதான் PKXDலேயே வந்து ஃபஸ்ட்டு கார் மாதிரியே இல்லை, ஃபிஷ்ஷிங் கூட பண்ணலாம். இந்த இடம் தான் வந்து ப்ளே கிரவுண்ட்னு சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு இவ்வளோ அந்த வீடு இருக்க இடம்லாம் இப்படி கீழே இருந்து ப்ளே கிரவுண்ட்லாம் மேலே இருக்காது, எல்லாம் ஒரே சமமான இடத்துல இருக்கும். அதில் தான் இந்த பிரிட்ஜு போட்டு வருவாங்க. லிஃப்ட்லாம் இருக்காது இப்போ இருக்க மாதிரிலாம். ஓகே, அவங்க ஃபிஷ்ஷு பிடிப்போம். பிளாக் ஃப்ரூட்ஸில் இருக்க மாதிரி தான் இருக்குது. முன்னாடி இருக்கிறதோட PKXD ரொம்ப மாறிடுச்சு. ஆனால் ஏன்னா இது PKXD அப்படின்னு முன்னாடி இருக்க பிளேயர்ஸ்கிட்ட தான் தெரியும். யாரெல்லாம் PKXD விளையாடிருக்கீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ ஒரு மீன் கிடச்சிருக்கு. இது வந்து பை உள்ளே போட்டுடலாம். இன்வென்ட்ரியும் இருக்குது. இது பாருங்கள், இது பார்ட்டி பாப்பர் தருவானுங்க. இது வந்து ஒரு 2021, 22 அந்த மாதிரி டைமில் தான் வந்து எடுத்துகிட்டு வந்தாங்க. அப்போ நான் கேம்லாம் நிறையா விளாடுவேன்ப்பா. ஆனால் அப்போ எனக்கு ரோப்ளாக்ஸில் நான் விளாட்னதில்லை. ஓகே, நான் ரோப்ளாக்ஸ் வந்து ஒரு 2023 தான் விளாட ஆரம்பித்தேன். அப்போயும் ஓபை கேம்ஸ் தான் விளாடுவேனே தவிர பிளாக் ஃப்ரூட்ஸ்லாம் நான் விளாடுறதே இல்லை. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல குளிக்கலாம். இதுக்கு முன்னாடிலாம் இது பார்த்திங்கன்னா நடுவில் இருக்கும், அந்த ப்ளே கிரவுண்ட் நடுவில் இருக்கும். இங்கே ஒரு சீக்ரெட் இடம் இருக்குது, இதோ இங்கே இருக்குது பாருங்கள். அதுக்கப்புறம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி தான் ஒரு புது ஃபீச்சர் கொண்டு வந்தாங்க, தண்ணி உள்ள முழுங்கி குளிக்கிறது. இது ஒரு நல்ல ஃபீச்சர் தான். இப்போ இங்கே போய் பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சும்மா வச்சுருப்பாங்க. ஏய், என்னடா ஆச்சு? ஏதோ லோட் ஆகுது. ஓகே, என்னன்னு தெரில. ஆனால் சும்மா போய் நின்று பார்த்தா ஏதோ ஒரு இடத்துக்குள்ளே கூப்பிட்டு வந்திருக்காங்க. என்னடா அது? பார்க்கோரா? ரோப்ளாக்ஸில் பார்க்கோர் பண்ண வரும், ஆனால் PKXDயில் பார்க்கோர் பண்ண. என்னடா சும்மா நின்னாலே செத்து போகிறேன். என்ன இது லாஜிக் இது? ஐயோ, ஓகே, அப்போ நம்ம இந்த பார்க்கோர் முடிக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா எனக்கு PKXDயில் சுத்தமாக பார்க்கோரே வராது. நானும் நிறையா தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், ஆனால் அதை முடிக்கவே முடியல. இப்போ நம்ம வந்து வெளில வந்தாச்சு. ஓகே, இப்போ வந்து பார்ப்போம். வந்தாச்சா? வீட்டுக்கிட்டே எடுத்துருந்து விட்டாங்களா? ஓகே, இப்போ ஃபோனில் வந்து ஃபோனும் இருக்குது. அதுவும் ஃபோனில் கரெக்டாக இப்போ என்ன டைமோ அது காமிப்பாங்க. அதுக்கப்புறம் உங்களோட சார்ஜ் எப்படி இருக்குது அதையும் காமிப்பாங்க. ஃபோனில் வந்து நிறைய ஆப்ஷன் இருக்குது. ஃபஸ்ட்டு அவதார், இந்த இடத்துல நம்ம போய் அவதார் மாட்டிக்கலாம். ஓகே, பெட்ஸு அப்புறமா பார்ப்போம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் இதில் போனீங்கன்னா வந்து ரெக்வஸ்ட்டு, அதுக்கப்புறம் ஆன்லைனில் இருக்க கூட அவங்களுக்கு கூட ரெக்வஸ்ட் கொடுத்துக்கலாம். அதுக்கு ரெக்வஸ்ட் கொடுக்க அவங்களோட நிக் நேமும் ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதையும் போடணும். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த அதுக்கப்புறம் டெலிபோர்ட்டேஷன், ப்ளே கிரவுண்ட் டு நெய்பர்ஹுட்டு, அதுக்கப்புறம் நெய்பர்ஹுட் டு ப்ளே கிரவுண்ட். இப்போ இந்த பெட்டு கடவுளில் வந்திங்கன்னா தான் நிறைய ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் இருக்குது. இப்போ அப்படியே இங்கே உள்ளே வந்திங்கன்னா இவன்கிட்ட ஒரு பெட்பாட்னு ஒன்று தருவான். இது உள்ளே தான் அந்த பெட்டே வரும். அதுவாது பெட்டு வரணும்னா இது முட்டை மாதிரி இருக்குது, ஆனால் கோழி தானே வரணும். ஆனால் அதுலேருந்து பூனை, நாய், எலி அந்த மாதிரி எதாவது வரும். ட்ராகன் கூட வரும். அந்த மாதிரி நிறையா பெட் இருக்குது. அதுக்கப்புறம் வாட்ச், இதில் வந்து நம்ம
டாஸ்க்லாம் தருவாங்க, டைமண்ட்ஸு ரிவார்ட் தருவாங்க. என்ன ரிவார்ட் தருவாங்கன்னா அதான் டைமண்டு, அதுக்கப்புறம் காசு. ஓகே, இப்போ அந்த பெட்பாட் ஓப்பன் ஆக கொஞ்ச நேரம் தான் இருக்குது. இந்த ஷாப்பில் இந்த அக்சசரிஸ்லாம், பெட்டுக்கு போடுற அக்சசரிஸ்லாம் சும்மா காமிக்க மட்டும் தான் செய்வாங்க, ஆனால் அதை வாங்க முடியாது. ஆனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த தண்ணி குடிக்கிறது, குளிக்கிறது, அதுக்கப்புறம் தூங்குறது, சாப்பிட்றது, அந்த பொருள்லாம் வந்து வாங்கிக்கலாம். இந்த ரோபோட் மண்டேன்ட்ட ஒன்றும் பேச முடியாது, அவன் சும்மா தான் சொல்லிட்டுருப்பான். இன்னும் 10 செகண்டில் நம்மளோட முட்டை பொரிச்சிடும். ஆனால் அதுலேருந்து கோழி குஞ்சுலாம் வராது, நாய், பூனை, இந்த முட்டையிலேருந்து, இவன் கொடுக்குற முட்டையிலேருந்து இதான் வரும். ஓகே, இப்போ என்ன வருதுன்னு பார்ப்போம். ஓ மை காட், வந்துச்சு. ஓகே, என்ன வருது? சூப்பர். ஐயோ, கேட் சூப்பர். ஆனால் 2 தான் கிடைக்கும் இதில். ஓகே, பரவாயில்ல, நம்மளுக்கு வந்து கேட்டு கிடச்சிருக்கு. சரி, ஓகே, கேட்டு இங்கே வா, என் கூட வா. சரி, இப்போ இது என்னதுடா, ஃப்ரீயாக தராங்களா? மற்ற எல்லாம் காசு கொடுக்கணும் போல். ஃப்ரீயாக ஒரே ஒரு டைமண்ட் தரானுங்க. இதை வச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, நம்ம போவோம். என்னடா அது, ஸ்டார் பேட்டரியா? புதுசாக இருக்குது. ஓகே, வானத்துலேருந்து வந்து உழுது, வானத்துலேருந்து ஸ்டார்லாம் வந்து உழுது. என்னதுடா அது, என்ன நடக்குது இங்கே? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணால், இப்போ இந்த கேட்டுன்னு வச்சுருக்கோன்னு வச்சுக்கோங்க. கேட்டே 3 பூனை வந்து லெவல் 5 தான் மேக்ஸு. அதை ஏற்றி 3த்தையும் போட்டோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா, ஒன்று ஏதாவது பூனையிலே வந்து ஒரு மாதிரி கலரில் கிடைக்கும், வித்தியாசமான கலரில் கிடைக்கும். அதுக்கப்புறம் அதை நம்ம ரைட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துக்கு போனால் பெட் ஆப்ஷனில் வந்து நேமை சேஞ்ச் பண்ணிக்கலாம், பெட்டை எக்யூப் பண்ணி அன்எக்யூப் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், இப்படி தான் பண்ணணும். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ இதில் போட்டிருக்காங்க பார்த்தீங்களா, இந்த மாதிரி 3 லெவல் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு அந்த பெட் பாடு, அதுக்கப்புறம் ட்ரெயின் பண்ணுறது, இங்கேருந்தே ட்ரெயின் பண்ணிக்கலாம். அடுத்த ஆப்ஷன் என்னன்னா டெலிபோர்ட்டேஷனு, அதுக்கப்புறம் கேமரா. இதில் பார்த்திங்கன்னா நம்ம இப்படி ஃபோட்டோ எடுத்துக்கலாம், இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இப்போ நான் எடுக்கிறேன் பாருங்கள், எங்கே எடுக்கலாம்? ஓகே, என்னடா என்ன ஸ்டாராக உழுது? சரி, இந்த மாதிரி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஓகே, இதை அப்லோட் பண்ணணும், ஷேர் ஆன் ஃபீட். இப்போ என்கிட்ட ஒரு போஸ்ட் தான் போட்டிருக்கேன், யாரும் ஃபாலோ பண்ணல, நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஐடி என்னன்னா ஜெண்டுகாய், நம்பர் என்ன 302. ஓகே, இப்போ நம்மளே லைக் அதுக்கப்புறம் நம்ம அதாவது இந்த சர்வரில் இருக்கவங்களை கூட பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், அவங்கள எத்தனை போஸ்ட் போட்டிருக்காங்கன்னு. இப்போ வாங்க நம்ம போவோம். ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா இந்த PKXD கம்யூனிட்டி. இதில் PKXD யூடியூப்பில் என்னென்னலாம் வருதோ, அதாவது பெரிய பெரிய க்ரியேட்டர்ஸ் என்ன போடுறாங்களோ அதெல்லாம் வரும். இது என்னடா ஜோடியக் ஆல்பமா? இதெல்லாம் எப்படா கொண்டு வந்தீங்க? இது ஜோடியக் ஆல்பம்னு இருக்குது. ஓகே, இது என்னடா? ஸ்டிக்கர்ஸ். இப்போ நிறையா ஸ்டிக்கர்ஸ் நம்ம வந்து கலெக்ட் பண்ணலாம். டோட்டலாக 266 ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. அதில் நான் வந்து இப்போ தான் கொஞ்சம் அப்படியே அதை கலெக்ட் பண்ணோம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக. அது எதாவது டாஸ்க் கொடுப்பானுங்க. அடுத்து செட்டிங்ஸ். இதில் பார்த்திங்கன்னா நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். அது அடுத்த பாட்டில் நான் வந்து காமிக்கிறேன். அப்படிலாம் அடுத்த பாட்டில் பார்ப்போம் அதை. அதுக்கப்புறம் வந்து லாக் அவுட் பண்ணிக்கலாம் வேணும்னா. மற்றபடி சில ஆப்ஷன்லாம் இருக்கும். அடுத்து ஷாப்பு. இங்கே நிறையா வந்து பறிக்கிற மாதிரி அப்படியே நிறைய ஐட்டம் வச்சுருப்பாங்க. ஆனால் அந்தளவு ஒர்த்து இல்லை அந்த ரியல் மணி போட்டு இருக்கிறதுலாம். ஆனால் அந்த காயின்ஸ் வச்சு வாங்குறதுலாம் ஒர்த்து தான். ஆனால் முக்கால்வாசி ரியல் மணி தான் கேட்பாங்க. ஸோ இப்போ வந்து இங்கே பாருங்கள் எவ்வளோ காசு போட்டிருக்காங்கன்னு. ஓகே, அப்படியே நிறையா இருக்கும் அதில். ஓகே, இப்போ வந்து அடுத்த ஆப்ஷன் என்னென்னா ஃபிஷ், மீன் பிடிக்கிறது காமிக்கும். இது என்னது, மெயில் பாக்ஸ். ஓகே, இது பார்த்திங்கன்னா என்னடா கம்யூனிட்டி மெயில் பாக்ஸ் போல். கிளப்பும் இருக்குது, கிளப்பும் க்ரியேட் பண்ணிக்கலாம். அடுத்து மோர் ஆப்ஸ். இது கொடுத்திங்கன்னா நிறைய ஆப்ஷன் வரும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கேம் க்ரியேட்டர்ஸ்னு ஒன்று இருக்கும். இது உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம கேம் க்ரியேட் பண்ணிக்கலாம் போல். அதான், ஆமாம். இப்போ இந்த மாதிரி காசு கொடுத்து நம்மளே தான் பண்ணணும். அதாவது நம்மளே தான் வந்து காசு கொடுத்து பொருள்லாம் வாங்கணும். அதனால் அது ரொம்ப செலவாகும். பேசிக்காக ஒரு 1 lakh 2 lakh ஆகும் அது கட்ட. ஏதாவது கேம் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது என்ன வேணாலும் பண்ணலாம். அதுக்குன்னு ரொம்ப இதுவெல்லாம் பண்ண முடியாது. சிம்பிளாக அது நான் அடுத்த வீடியோவில் எப்படி ஒரு கேம் இருக்குன்னு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். அடுத்து மெயில் பாக்ஸ்லாம் இருக்கு. மெயில் பாக்ஸ் பார்த்தாச்சு. ஓகே, எல்லா ஆப்ஷனும் பார்த்தாச்சு கைஸ். அடுத்த பாட்டில் வந்து நிறைய விஷயங்கள்லாம் பார்ப்போம். ஸோ தாங்க வீடியோ. பை.